அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்குரைஞர், திராவிட தமிழர் இயக்க பேரவையினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஐயா ராம வைரமுத்து அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம்ங்க. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 47வது பிறந்தநாள். செய்திகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அவரது பிறந்தநாள் பெரிய அளவுக்கு மக்கள் கொண்டாடி அதற்கான செய்திகள்லாம், வாழ்த்து செய்திகள் இதெல்லாம் இணையத்தில் பெரிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவரது பிறந்த நாளில் அவருடைய பிறந்தநாள் நினைவாக உங்களது பார்வை. அதாவது தந்தை பெரியார் அவர்கள் அவர் தான் குறிப்பிடுவார், நம்ம அனைவருக்குமான வழிகாட்டி தந்தை பெரியார் அவர்கள் என் பிறந்த நாள் என்பது கொள்கை பிரச்சாரத்திற்கே அப்படின்னு சொல்லுவார். அதைத்தான் நான் உதயநிதி அவர்களும் வலியுறுத்தி இருந்தார். 2 தினங்களுக்கு முன்பாக அவர் கொடுத்த அறிக்கையிலே, யாரும் என்னை சந்திக்க வர வேண்டாம், நீங்கள் உங்கள் பகுதிகளில் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை கொண்டு போங்க, பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நடத்துங்கள், அதை விடுத்து என்னை நேரில் பார்ப்பது மட்டும் பார்த்தால்தான் அது வாழ்த்து என்பதல்ல, அங்கங்க இருக்கக்கூடிய கழக முன்னோடிகளை பாருங்க, அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்கள் என்று குறிப்பிட்டார். அப்போ இது நம்முடைய இந்த திராவிட இயக்க வரலாற்றினுடைய அந்த தொடர்ச்சியாகத்தான் நான் உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இந்த வேற எந்த இயக்கத்துக்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய திராவிட இயக்கத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சாதகமான அம்சமாக நான் பார்ப்பது என்னன்னா, நம்முடைய தலைவர்களுடைய அந்த தொடர்ச்சி தான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்முடைய இன எதிரிகள் இந்தந்த தலைவரோடு நம்ம இந்த இயக்கத்தை அழித்து விடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நமக்கு அடுத்து வருகிற தலைவர்கள் அதை விட ஒருபடி மேலாக இன்னும் புதிய பாய்ச்சலோடு போகிற அளவுக்கான தலைவர்கள் தான் நமக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு இதன் வாயிலாக என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எந்த இடத்திலும் அவர் ஏதோ அந்த மேம்போக்கில் பெரிய இடத்துல இருந்து நான் வந்தவன் என்பதை அவர் எப்போதுமே சொல்லிக் கொள்ள மாட்டார். மிகுந்த ஒரு பணிவோடு நடந்து கொள்ளக்கூடியவர் அவர். அதே இப்போது அவரை அழைக்கின்ற அந்த அடைமொழியான அந்த சின்னவர் என்பதே அவர் வேடிக்கையா சொன்னது. அதாவது இன்னைக்கு ஒரு மேடையில இருக்காரு, அந்த மேடையில் எல்லாரும் என்ன புகழ்ந்து பேசாதீங்க, இந்த மேடையில இருக்கிறதுலே நான் தான் சின்னவன்னு சொன்னார் அவர். வயதின் அடிப்படையிலும் நான் தான் இந்த மேடையில இருக்கக்கூடியதுல சின்னவன், என்ன போய் நீங்க புகழ்ந்து பேசக்கூடாது, கழக முன்னோடிகள் எல்லாம் மேடையில இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களைத்தான் புகழ்ந்து பேச வேண்டும் என்று சொன்னார். அப்போ நான் சின்னவன், அவர்களுக்கு முன்பாக நான் சின்னவன் என்று சொன்னதை அப்படியே அதுவே அவருடைய பெயராகவே அமைந்து விட்டது. அந்த அளவுக்கு கழக உடன்பிறப்புகள், தொண்டர்கள், திராவிட இயக்க தோழர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு அவர் அன்போடு சின்னவர் என்கிற அழைக்கிற அளவுக்கான அவருடைய இது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் முன்னர் குறிப்பிட்டதை போல நம்ம இட எதிரிகள் என்ன நினைப்பாங்கன்னா, அடுத்தடுத்த தலைவர்கள் வரும் பொழுது அந்த நம்முடைய கொள்கை நீர்த்து போய்விடும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நம்முடைய தலைவர்களுடைய அந்த வெற்றி என்பதே எதில் இருக்கிறதுன்னா, அந்த கொள்கையை மீண்டும் தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த உறுதி தான். இப்போ அண்ணன் உதயநிதி அவர்கள் பொது வெளியிலேயே நான் ஒரு பகுத்தறிவாளர், இறை மறுப்பாளர் என்பதை பல முறை சுட்டி காட்டியிருக்கிறார். ஏன்னா இதையெல்லாம் பொதுவாக வெளியில் சொல்லுவதற்கே தேர்தல் அரசியலில் இருக்கிறவர்கள் பயப்படுகிற, அச்சம் கொள்கிற காலம் இது. ஏன்னா இதை நம்ம சொன்னோம்னா நமக்கு வாக்குகள் விழாது என்றெல்லாம் நினைக்கிற ஒரு நேரத்தில், தான் பகுத்தறிவாளர் என அடுத்த நாளைய முதல்வராக ஆகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் கொஞ்சம் கூட அச்சம் கொள்ளாமல் என்னுடைய கொள்கை இதுதான் அப்படின்றத வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா, பல இடங்களில் ஒரு முறை அவர் வேடிக்கையாக ஒரு நேர்காணல் அவர் கொடுத்த போது அவர்கிட்ட ஒரு வார்த்தையில தான் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட் அப்படின்னு வைப்பாங்க இந்த இன்டர்வியூஸ் எல்லாம். அப்படி அவர்கிட்ட வேக வேகமாக கேட்கப்படுகிற அந்த ஒரு வார்த்தை கேள்வி இருக்கும், அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்க ஒரு வார்த்தையில பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்கப்பட்டது. அப்போது அவரிடம் கேட்கப்பட்ட 6 கேள்விகளில் அவர் எவ்வளவு தூரம் நம்முடைய கொள்கை தெளிவு பெற்றவர், உறுதி பெற்றவர்ங்கிறது மிக தெளிவா நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப இன்றைய தினம் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, இன்றைக்கு சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களுடைய நினைவு நாள். அதை எவ்வளவு தூரம் அவர் உள்வாங்கி இருக்கிறார் இந்த திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையை அப்படிங்கிறப்ப, அந்த 6 கேள்விகளில் ஒன்றாக அவரிடம் பிரதமர் என்று கேட்கப்படுகிறது. இந்த பிரதமர் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவர் கொடுக்கிற பதில் VP சிங்.
அப்போ இந்தியா இதுவரை கண்ட தலைமை அமைச்சர்களில் தகுதி வாய்ந்த தலைமை அமைச்சர், சிறந்த தலைமை அமைச்சர் விபி சிங் தான் அப்படிங்கிறத அவர் அந்த பிரதமர் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியிலே அவர் விபி சிங் சொல்றார். அந்த 6வது கேள்விக்கான பதில் தான் ஒட்டுமொத்த உலகத்தையே அதிர்வலையில் ஆழ்த்தியது. கடவுள் என்று கேட்கப்பட்டது. இல்லை என்று பதில் உரைத்தார். அப்போ இதுதான் இந்த கொள்கை உறுதிதான் இன்றைக்கு இந்த திராவிட இயக்க தோழர்களை அண்ணன் உதயநிதி அவர்கள் மீது அன்பு கொள்ள செய்தது. ஏன்னா இல்லைன்னா அவர் நேரடியாக வந்திருக்காரு, தலைவர் குடும்பத்துல இருந்து வர்றாரு, அவர் எவ்வளவு தூரம் அணுகுமுறையிலே இருப்பாரு, கொள்கை உறுதி அவர்கிட்ட இருக்குமா? ஏன்னா நம்முடைய தோழர்கள் எப்போதுமே திராவிட இயக்க தோழர்கள் என்ன செய்வாங்கன்னா, யார் வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்ல. அவங்க பல சோதனைகள் நடத்தி பார்ப்பாங்க. இந்த தலைவர் உண்மையிலேயே நமக்கு சரியான தலைவராக இருப்பார்களா? ஏன்னா பேரறிஞர் அண்ணா ஒரு முறை சொல்லுவார், நான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை நீ இடது பக்கம் போ, நீ வலது பக்கம் போ அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு மந்தைகளை போல் அவர்கள் போக மாட்டார்கள். நான் வலது பக்கம் போனா அவர்கள் என்னிடம் திருப்பி ஏன் வலது பக்கம் போக வேண்டும், ஏன் இடது பக்கம் போகக்கூடாது என்று கேட்பார்கள். அதற்குரிய காரணத்தை நான் சொன்ன பிறகு அதை உள்வாங்கி கொண்டு அவர்கள் நான் சொல்லுகிற திசையிலே செல்வார்கள் என்று குறிப்பிட்டார். அதை போலத்தான் அப்ப அண்ணன் உதயநிதி வரும் பொழுதும் இந்த தொண்டர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருந்து அவர் எப்படி பண்ணுவாரு, நம்ம கொள்கையில அவர் உறுதியாக இருப்பாரா, எப்படியெல்லாம் அவர் எதிர்கட்சிகளை சந்திக்க போகிறார் என்றெல்லாம் அவர்கள் அவர்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றவாறு அண்ணன் உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்த காரணத்தினாலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அத்தனை திராவிட இயக்கங்களுக்கும் இன்றைக்கு செல்ல பிள்ளையாக அவர் இருக்கிறார். இன்று காலை கூட அவர் தந்தை பெரியாருடைய நினைவிடத்துக்கு போய்விட்டு மாண்புமிகு ஆசிரியர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அதே போல பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடங்களுக்கு மெரினாவுக்கு சென்று அங்கே அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அதைத் தொடர்ந்து தலைவர் கலைஞருடைய இல்லத்திற்கு, கோபாலபுரம் இல்லத்திற்கும், சிஏடி காலனி இல்லத்திற்கும், அதே போல இனமான பேராசிரியருடைய இல்லத்துக்கும் சென்றிருக்கிறார். அனைத்து இடங்களுக்கும் சென்று அங்கே அவர்களுடைய உருவப்படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி விட்டு வந்திருக்கிறார். ஆக இப்படி தன்னுடைய தலைவர்களின் அவர்கள் காட்டிய திசையிலே செல்லுகிற ஒரு சிறந்த ஒரு வீரராக இந்த சுயமரியாதை களத்தில் நின்று போராடுகிற ஒரு மாவீரனாக இன்றைக்கு அண்ணன் உதயநிதி அவர்கள் இருக்கிறார். இப்ப நீங்க சொன்னீங்க எதிர்கட்சிகளை கையாண்ட விதத்தை குறித்து அவரை பாராட்டுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் விரிவா சொல்லலாமா? கண்டிப்பாக ஐயா. அவர் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக அவர் 2019 ஜூலை 4ஆம் தேதி நியமிக்கப்படுகிறார். இப்ப நியமிக்கப்பட்ட உடனே அவர் எடுத்த ஒரு முதல் வேலை என்ன அப்படின்னா, பொய்ப்பெட்டி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை இளைஞரணியினுடைய தலைமையகம் அன்பகத்தில் நடத்துறார். அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது காலந்தோறும் வீசப்படக்கூடிய அவதூறு கணைகள் என்னென்ன, அதாவது பொய்யான உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப சர்க்காரியாவில் விஞ்ஞானபூர்வ ஊழல்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளபடியே சர்க்காரியா கமிஷனுடைய அந்த விசாரணை அந்த குழு கொடுத்த அறிக்கையில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனா இவர்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள். ஆக அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள்லாம் என்னென்ன, அந்த விமர்சனத்தை ஒரு நாள் நிகழ்ச்சி அது தலைப்பா எடுத்து அதில் உள்ள உண்மைகளை, அந்த உண்மை வரலாற்றை மக்களுக்கு புரிய வைப்பதை போல ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். இது அந்த எதிர்கட்சிகளுடைய அந்த பிரச்சாரங்கள், இது 2019 அவர் பண்ணார். அது தொடர்ச்சியா கொரோனா காலம் வரைக்கும் அது நடந்தது. மாதம் ஒரு நிகழ்ச்சி என்று அன்பகத்திலே நடத்தி மாவட்ட இளைஞரணி பொறுப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள், அத்தனை இளைஞரணி தோழர்களை வரவழைத்து அவர்களுக்கு பயிற்சி வகுப்பு. அந்த வகுப்பு இப்போ நம்முடைய நக்கீரனுடைய ஆசிரியர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசகர் அண்ணன் கோவிலனி, நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து அந்தந்த தலைப்பை ஒட்டி அவர்களை பேச வைத்து, இப்போ இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அந்த நேரடியாக அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாத பிறகு இந்த பொய்ப்பெட்டிங்கிறத முரசொலியில் ஒரு பகுதியாக்கி விட்டார். முரசொலியில இளைஞர் அணிக்கு இன்றைய கால ஓட்டத்திற்கு ஏற்றவாறு முரசொலி பாசறை அப்படின்னு ஒரு பகுதியை முரசொலியில அவர் கொண்டு வந்தார். அந்த முரசொலி பாசறை என்பது முழுக்க முழுக்க இளைஞரணி தோழர்களுக்கானது. அப்ப அதுல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அம்மா அருள்மொழி, ஐயா சுபவி போன்றவர்களுடைய கட்டுரைகளை எல்லாம் தொடர்ந்து வெளியிட்டு அதை முத்தமிழறிஞர் பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகத்தின் மூலமாக அந்த கட்டுரைகளை நூலாக்கினார். இந்த நூல்களை எல்லாம் நீங்க வாசிக்கணும் அப்படின்னாரு. அதே போல அவங்க அந்த ஒவ்வொரு நூல்களை பற்றியும் அதுல பாசறை படிப்பறை என்கிற ஒரு பகுதியில நம்முடைய தோழர்கள் படிக்க வேண்டிய நூல்களை பற்றியான ஒரு பகுதி. அதே போல கலைஞரும் நானும் என்கிற ஒரு பகுதியில கலைஞரை பற்றியது. அதே போல் கருவூலம் என்கிற ஒரு பகுதியில் பழைய செய்திகள். இப்படி பல்வேறு மாற்றங்களோடு அந்த முரசொலி பாசறை என்கிற ஒரு நாளிதழை இளைஞரணி தம்பிமார்களுக்கு கொடுத்து அந்த எதிர்கட்சிகளோடு நாம் விவாதிப்பதற்கு ஏற்ற வகையிலே நம்முடைய இளைஞர்களை அவர் தயார்படுத்தினார்.
இதெல்லாம் விட மெயினா பாத்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பிரச்சாரத்துக்கு வர்றார். அந்த நேரம் பாத்தீங்கன்னா திமுக தோல்வியை சந்தித்து ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிறது. ஒன்றியத்திலும் நாம் ஆளுங்கட்சியாக இல்லை, மாநிலத்திலையும் ஆளுங்கட்சியாக இல்லை. அந்த நிலையில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நேரத்துல அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு 40க்கு 39 தொகுதியில் அவர் வென்றெடுக்கிறார். அதன் பிறகுதான் அவருக்கு அந்த இளைஞரணி செயலாளர் பொறுப்பே தரப்படுது. முதலில் கட்சியில எந்த பொறுப்பில் இல்லாமல் தான் அவர் பரப்புரையில் ஈடுபடுகிறார். அப்ப 2019 அவர் ஜூலை மாதம் இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக செயல்படுகிறார். 2021 தேர்தலில் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணமான ஒரு மிக முக்கியமான பணி அண்ணன் உதயநிதி அவருடைய பணி. என்ன செஞ்சாருன்னா, நாங்கள் வசிக்கிற மதுரையில இருக்கக்கூடிய அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரே ஒரு செங்கல் வச்சுட்டு விட்டாங்க. அதை ஒரு செங்கலை கையிலே எடுத்துக்கொண்டு, நாங்க மதுரை எய்ம்ஸ் கையோட கொண்டு வந்திருக்கேன் பாருங்க என்று சொல்லி போகிற இடங்களில் எல்லாம் அந்த செங்கலை எடுத்து காட்டினார். நான் கூட பின்னாளிலே எழுதினேன், நீ ஒற்றை செங்கலை உருவி ஒரு ஊழல் பேரரசை சரித்தவன் நீ அப்படின்னு சொல்லி என்னுடைய கவிதையில் கூட நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த அளவுக்கு அந்த தேர்தலில் ஒரு மிக தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த பிரச்சாரம். அதை தொடர்ந்து அவர் 2021 வெற்றி பெறுகிறார். அப்போதும் பாத்தீங்கன்னா அவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அவர் போட்டியிடுறார். தன்னுடைய தொகுதியில் அவர் 4 நாட்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போறார். மற்ற அனைத்து இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை இயக்கங்கள் போட்டியிடுகிற தொகுதிகள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிட்டு, தான் போட்டியிட்ட தொகுதியில வெறும் 4 நாளைக்கு மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போறாரு, வெற்றி பெறுகிறார். அதை தொடர்ந்து உடனடியாக அவர் அமைச்சராக்கப்படவில்லை. அவர் தொடர்ச்சியாக வெறும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டே சிறப்பான பணிகளை எல்லாம் செய்தார். செஸ் ஒலிம்பியாட்ட போட்டியெல்லாம் நடத்துவதில் மிக முக்கிய பங்காற்றினார். அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் அமைச்சரவையிலே இணைக்கப்பட்டு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சராக பொறுப்பேற்றார். அப்படி அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் ஒரு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நடத்துகிற ஒரு சனாதன எதிர்ப்பு மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசும் பொழுது அந்த சனாதன ஒழிப்பை பற்றி அவர் பேசிய கருத்து என்பது இந்திய எங்கும் எதிரொலித்தது. என்ன சொன்னார்னா, ஒரு டெங்குவை போல ஒரு மலேரியாவை போல சனாதனத்தை நாம் ஒழித்தாக வேண்டும், சில விஷயங்களை தான் எதிர்க்கணும், சில விஷயங்களை முற்றிலும் ஒழிக்க வேண்டும், அப்படி ஒழிக்கப்பட வேண்டியவை ஒன்று சனாதனம் என்று மிக தெளிவோடு அவர் பேசினார். அந்த பேச்சு இந்தியா முழுமையும் பரவியது. பதறி போனார்கள் சனாதனவாதிகள். இப்ப என்னெல்லாம் வழக்கு உடனே போய் அவருக்கு எதிர்த்து வழக்கெல்லாம் போட்டாங்க. அந்த சிலரை போல நான் ஒன்றை பேசுவது, கைது செய்து நீதிமன்றத்திலே நிறுத்திய உடனே நான் மன்னிப்பு கேட்பது என்றெல்லாம் சொல்லாம நேரடியாக நெஞ்சை நிமிர்த்தி நீதிமன்றத்திலே குறிப்பிட்டார். அதிலே அவர் தாக்கல் செய்த அந்த அபிடவிட்லேயே சொன்னாரு, ஐ ஆம் தி டார்ச் பேரர் ஆஃப் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், இட் இஸ் 100-year-old மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு அந்த 100 ஆண்டு கால சுயமரியாதை இயக்கத்தினுடைய அந்த சுடரை கையிலே ஏந்தி இருக்கிறான். நான் என்ன பேச வேண்டுமோ அதை தெரிந்துதான் பேசினேன். ஒரு சிலர் பேர் நான் தெரியாம பேசிட்டேன், நான் மன்னிச்சிருங்க என்று அவர் நீதிமன்றத்தில் சொல்லல. இதை நான் தெரிந்துதான் பேசினேன், நான் இருக்கிற இடத்திற்கு நான் வைக்கிற பொறுப்புக்கு இதை பேசித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தில் எல்லளவும் அவர் பின்வாங்கவில்லை. எப்படி நீதிமன்றத்திலேயே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய கருத்தை துணிச்சலோடு எடுத்து வைத்தாரோ, ஆம் நான் தான் பேசினேன் என்று குறிப்பிட்டாரோ, அதை போல ஒரு துணிச்சலோடு அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசினார். அப்போ இதெல்லாம் தான் அவர்களை அச்சுறுத்துகிறது. எல்லாரையுமே ரொம்ப ஈஸியா தலைவர் கலைஞரை போல அவருடைய அணுகுமுறை பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக சிரித்து கொண்டே எதிர்கட்சிகளுடைய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பது, அவர்களோடு விவாதிப்பது, சட்டமன்றத்தில் அவருடைய விவாதங்கள் எல்லாம் கலைஞரை நினைவு கூறுகிற வகையில இருக்கிறது. அந்த அளவில் அவருடைய செயல்பாடு இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒரு மேற்கோள் சொல்லுவார்களே, உன் இனத்தில் யாரை பார்த்தால் உன் எதிரிகளுக்கு அச்சத்தால் குழலில் நடுங்குகிறதோ அவர்தான் உன் இனத்தினுடைய உண்மையான தலைவன் என்று சொல்லுவார்களோ, அதை போல இன்றைக்கு உதயநிதியை பார்த்து இந்த இனத்தினுடைய எதிரிகள் அச்சம் கொள்கிறார்கள். அந்த வகையிலே அண்ணன் உதயநிதி அவர்கள் மிக சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு நீண்ட நெடுங்காலம் அவர் ஒரு பெருவாழ்வு வாழ்ந்து இந்த இயக்கத்தை, இந்த தலைமுறையை அவர் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கிற விருப்பத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு இணைந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அறிவுச்சுடர் தொலைக்காட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நன்றி தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.